டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் 6 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்ற சோதனை, அமலாக்கத்துறை சோதனை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகத்தின் தரப்பில் டாஸ்மாகினுடைய தலைமை நிர்வாகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அமலாக்கத்துறைக்கு எதிரான இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கிய உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இது சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கில் தற்போதைய மிக முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்க கூடுதலான விவரங்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, அந்த அமலாக்கத்துறைக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்க? சிவா கோபால், டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட சோதனையை சட்ட விரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கொண்ட அமர்வுல இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி, விகாஸ் சிங் ஆகியோர் விசாரணையை துவங்கிய அன்றே அமலாக்கத்துறை நேரடியாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியதன் நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பினார். சோதனைக்கு வந்த நாளில் முதல் தகவல் அறிக்கையை தவிர வேறு எந்த ஆதாரங்களும் அமலாக்கத்துறை வசம் இல்லை எனவும், மத்திய விசாரணை அமைப்புகளுக்கு தமிழக அரசு வழங்கியிருந்த ஒப்புதல் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திரும்ப பெற்றதை அடுத்து மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் CBI வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று வாதத்தை முன்வைத்தனர். எந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்கவில்லை எனவும், இந்த முதல் தகவல் அறிக்கைகள் இல்லாமல் வாதங்களை முன்வைப்பது இயலாத காரியம் எனவும் குறிப்பிட்டிருந்தனர். தமிழ்நாட்டில் உள்ள 29 மாநிலங்களில் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஏதேனும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த துவங்கினால் அந்த அபாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் வாதமாக முன்வைத்திருந்தனர். தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் BS ராமன் அமலாக்கத்தினுடைய நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும், டாஸ்மாகில் ஏதேனும் முறைகேடு நடந்தால் அது தொடர்பாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும், தவறு செய்தவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் எனவும் தெரிவித்திருந்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் முறைகேடு விசாரணைக்கு மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு உதவலாமே என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர், சட்டத்தை மீறி அமலாக்கத்துறை இவ்வளவு செய்த பிறகு எப்படி உதவ முடியும் என்று பதிலளித்தார். அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடந்து கொண்டிருந்த போதே டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் மோசடி என ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பேட்டியளித்தார். அதற்கு என்ன அர்த்தம் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதனை அடுத்து டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்த அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் மீதான விசாரணையை நாளை தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். கோபால், நன்றி சிவா, விவரங்களுக்கு நன்றி.